ஏன் கேரளாவை கடவுளின் சொந்த நாடு என்று அழைக்கிறோம்? மர்மமான உண்மைகளை அறிந்திட வாருங்கள். 1980களில் தேசிய விளம்பர நிறுவனமான முத்ரா தகவல் தொடர்பு நிறுவனத்தின் இயக்குனர் வால்டர் மெண்டசு என்பவரால் கடவுளின் சொந்த நாடு என்ற பட்டம் கேரளாவுக்கு வழங்கப்பட்டது. நம் உலகில் எத்தனையே சிறந்த கட்டுமானங்கள் மனிதர்களால் உருவாக்கப்பட்டு பாராட்டப்படுபவை. ஆனால் இயற்கையே சில சமயங்களில் சிறந்த கட்டுமானங்களை தன்னகத்தே கொண்டிருக்கும். கேரளமும் அப்படி ஒரு இடம்தான். தென்னை மரங்களையும் கடற்கரை மலைகளையும் இணைத்து வைத்த ஓவியத்தை வரைந்துள்ளது இயற்கை. இப்படிப்பட்ட ஓவியத்தை கண்முன்னே காணும் எவரும் கேரளம் கடவுளின் பூமி என்பதை மறுக்க மாட்டார்கள். ஏன்? நீங்கள் மறுக்கப் போகிறீர்களா என்ன? நாம் ஏன் மனிதர்களாக பிறந்தோம்? இயற்கையை நேசிக்கும் மற்ற விலங்குகளாக பிறந்திருந்தால் எப்படி இருக்கும்? உலகிலேயே யாருமில்லாமல் நாம் மட்டும் காடுகளில் வாழ்ந்திருந்தால் எப்படி இருந்திருக்கும் என்ற அளப்பரிய கற்பனைகளையும் நம் கண்ணில் தோன்ற செய்கிறது இந்த கேரளம். இப்போது சொல்லுங்கள், இது கடவுளின் தேசம்தானே?